கோவில்பட்டி ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் இருக்கும் பணியாளருக்கு ஹிந்தி மட்டுமே தெரிந்ததால் பயணிகள் முன்பதிவு செய்ய முடியாமல் தவித்து போன நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி எம்பி கனிமொழி மத்திய ரயில்வே அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். எப்போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் டிக்கெட் பெற ஒரே ஒரு கவுண்டர் மட்டுமே செயல்படும் நிலையில் எண்ணிக்கையை அதிகரிக்க பயணிகள் தொடர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, கவுண்டரில் வடமாநில பணியாளர் பணியில் உள்ள நிலையில் கடந்த 15ஆம் தேதி தட்கல் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்ய வந்த பயணிகள் வடமாநில பணியாளரால் பரிதவித்து போயினர். அவருக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியாத நிலையில் ஹிந்தி மட்டுமே தெரிந்ததால் பயணிகள் சொல்லும் விவரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் நின்றார். பயணிகளுக்கு ஹிந்தி தெரியாததால் செய்வதறியாது தவித்தனர். 1 மணி நேரம் வரை தாமதமானதால் ஆத்திரமடைந்த பயணிகள் அங்குள்ள ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 5 பேர் கூட அடிக்க தெரியாதா? ஒரு ஆளுக்கு 3 டைம் எடுத்து கொடுத்துருக்காரு. மொழி தெரியாத ஆளு, இங்கிலீஷும் தெரியல, பொதுவான மொழியும் தெரியல. மணியாச்சுக்கு டிக்கெட் எடுக்க வந்தாங்க சார். 1 மணி நேரமா காத்து கிடக்கும். அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. ஆனா பைசா மணியாச்சுன்னு ஒண்ணு தெரிஞ்சதுதான். உடனே டிக்கெட் பைசா வாங்கி உடனே கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்கல. இந்த தக்கல் டிக்கெட்டுக்கு ரொம்ப நேரம் காத்துருக்கோம். 1 மணி நேரம் காத்து கிடக்கும். அவங்களுக்கு தமிழ் தெரியல. தமிழ், இங்கிலீஷ் எதுவுமே தெரியல. ஹிந்தி மட்டும் தான் தெரியும். எனக்கு ஹிந்தி வந்து அது வந்து எங்களை ஹிந்தி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை தான் நான் தமிழ் சொல்றேன், புரியல. 1 மணி நேரம் காத்துருக்கோம். 1 செகண்ட்ல அடிச்சு கொடுக்க பேர் வந்து 3-4 ட்ரிப் ஒரு டேருக்கு. அப்புறம் இந்த ஃபார்ம் எதுக்கு எழுதி கொடுக்குறாங்க? அவ்வளவு நேரம் ஆகுதாங்க. ஒரு டிக்கெட்டு அவ்வளவு நேரம் ஆகுனா அப்புறம் 10 பேர் 20 பேர் இருக்காங்க. மித்தவங்களாம் எங்க போவாங்க? இந்த டக்கல் டிக்கெட் ஒரு அவசரத்துக்கு தான் இந்த டக்கல் டிக்கெட் கேட்கறாங்க. அது பொதுமக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படும். அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களும் போடுங்க. இது குறித்த செய்திகள் வெளியான நிலையில் இச்சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ், ஆங்கிலம் தெரிந்த ஊழியரை நியமிக்க வேண்டும் எனவும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.